திமுக அதிமுக மாற்றாதான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அரசியல் மாற்றத்தை ஏற்பட குறைந்திருக்காரு. தம்பி, உலகத்தோட ஒரு சூரியன் தான். உலகத்துல சொல்லுங்க, உலகத்துல ஒரு சூரியன் ஒரு சந்திரன், என்ன தெரியுங்களா? ஒரு சந்திரன் தான். அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் சினிமா உலகில இருந்து வந்து, கலைத்துறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பித்து, அவரா கட்சி ஆரம்பிக்க வைத்தார் கலைஞர் கருணாநிதி. ஆரம்பித்து இந்தியாவிலே 31 ஆண்டு காலம் ஒரு மாநில கட்சி ஆண்ட வரலாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற எந்த கட்சியும் கிடையாது. புரட்சி தலைவருக்கு பின்பலம் என்னன்னா, அண்ணா கூட பயின்றவர், அண்ணா பள்ளியிலே பயின்றவர், பொது வாழ்வில் எப்பொழுதுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். சினிமா துறையில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம், வைக்கலாம். ஆனா புரட்சி தலைவர் மாதிரி ஒருவர் கலை உலகத்தில் இருந்தபொழுது தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழை எளிய, அது புயலா இருந்தாலும், வெயிலா இருந்தாலும், வறட்சியா இருந்தாலும், ரிக்ஷா தொழிலாளிகளாக இருந்தாலும், எங்க தீ பிடிச்சாலும் உடனடியாக கொண்டு போய் நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த வரலாறு. அதே மாதிரி போர் நடக்கும்போது தனக்கு கொடுத்த பரிசவே கொண்டு போய் கொடுத்து, நேரு அவர்களிடம் 75 லட்சம் ரூபாய் அன்னைக்கே, அவர் நேரு பிரதமராக இருக்கும்போது 75 லட்சம் ரூபாய் சொந்த நிதியே கொடுத்தவர். காமராஜர் மூலமாக கொடுத்தார், காமராஜர் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது. அதே மாதிரி பாகிஸ்தான் போர் நடக்கும்போது தலைவர் கொடுத்தார். இப்படி வரலாறு உண்டு. அதே மாதிரி இப்ப வந்து அதுக்கடுத்து நம்ம நடிகர் சிவாஜி கணேசன், உங்களுக்கு தெரியும், நடிகர் திலம் சிவாஜி கணேசன். அவர் அழுதா மக்கள் அழுவாங்க. இன்னைக்கும் தியேட்டர்ல போய் பாருங்க. அவர் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள், பெண்கள் சிரிப்பார்கள். அவரும் காங்கிரஸ்ல திமுகவுல பணியாற்றியவர் தான். அவரும் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கெல்லாம் வந்திருக்காரு. நானும் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சார். நான் விஜய ஏதோ போட்டியா நினைக்க கூடாது. நான் எதுக்காக நடிகர் இந்த வரலாறுலாம் சொல்றேன்னா புரிஞ்சு, அது கடைசியில நான் வர்றேன். எதுக்கு சொல்றேன்னா, அவரு விஜய் ஆரம்பிச்சார். அப்ப டி ராஜேந்தர் அடுக்குமொழியில பேசக்கூடியவர், அவர் கட்சி ஆரம்பிச்சு கட்சி போனி ஆகல. யாரு? நம்ம சிவாஜி கணேசன். நமக்கு தான் நிறைய ரசிகர்கள், ஆண்களும் சரி பெண்களும் இருக்காங்கன்னு நம்ம நடிகர்லாம் ஆரம்பிச்சாரு. அது ஒன்றும் கதை ஆகலை. அதுக்கடுத்து டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவரு அடுக்குமொழியில பேசுவார். பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார். பாக்கியராசுங்கன்னு ஒரு தனி ரசிகர் மன்றமே ரசிகர் வட்டாரமே இருந்துச்சு. புரட்சி தலைவரே தன்னுடைய கலை உலக வாரிசுன்னு கூட அறிவிச்சார். அதை வச்சுட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சார். இப்படி பல நடிகர்கள், இப்ப கூட விஷால் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இப்படி எத்தனையோ நடிகர். தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சார், ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அவர் வாபஸ் வாங்கிட்டார். இருக்கிற சூழ்நிலை அப்ப இதெல்லாம் பார்த்தா, பின்புலம்லாம் பார்த்து ஏதோ சொல்லி நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க? இப்ப என்ன, விஜய் தம்பி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நோக்கம் வந்து இளைஞர். அவர் வந்து பொது வாழ்க்கையில உதவி செய்யணுன்ற மனம் இருக்கு, நல்ல மனம் படைச்சவர், இளைஞரா இருக்காரு. என்னை பொறுத்தளவுக்கு அவர் வந்து நான் வரவேற்றுக்கிட்டே இருந்தேன் அவரை, என்ன மாதிரி. இது வந்து அவர் ஒரு எல்கையை வச்சுக்கிட்டு தான் அவங்க யாருமே ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. இப்ப எல்லாரும் இமயமலை போனா எவரெஸ்ட் சிகரத்துல ஏறிடுவோன்னு தானே போவாங்க எல்லாரும். நான் அதை தாண்டிடுவேன்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரி அவர் முயற்சி பண்றாரு. அது மக்கள் கையில தான் இருக்கு. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் வர 26 தேர்தல் நடந்தாலும், சட்டமன்றத்துக்கு எப்ப தேர்தல் நடந்தாலும் சரி, உறுதியாக முதலமைச்சர். அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. இங்க இருக்கிற மக்களே அது சாட்சி, மக்கள் வரவேற்கிற. இன்னைக்கு இந்த ஆட்சியை, திமுக ஆட்சி அப்புறப்படுத்தணும்ன்றதுல மக்கள் ஒரே முகமாக இருக்காங்க. அதுக்கு எடப்பாடியார் தான் சரி. 4 ஆண்டுகாலம் புரட்சி தலைவர் அம்மா வழியில நல்ல ஆட்சி கொடுத்தவருப்பா. நம்மள மாதிரி ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவர் ஒரு முதலமைச்சராக இருக்காரு. இது மாதிரி ஏழைகளுடைய கஷ்ட நஷ்டம் புரிஞ்ச ஒரு முதலமைச்சரா வந்தாரு. நம்ம பிள்ளைங்களாம் மருத்துவ கல்லூரி படிக்கணும், அவங்களுக்கெல்லாம் செலவோட, அந்த செலவே இல்லாம டாக்டர் வரணும்னு கையெழுத்து போட்டவர். நமக்கு இக்கட்டான சூழ்நிலாம் உதவணும்னு சொல்லி எல்லா மக்களும் இந்த 3 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த கையாளாகாத நிர்வாகம், மோசமற்ற நிர்வாகம், போதைப் பொருள் நடமாட்டம், விலைவாசி ஏற்றம், யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பெண் போலீஸ்ல இருந்து மாவட்ட கலெக்டர் வரைக்கும், விஓல இருந்து தாசில்தார் வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
மிக மோசமா இருக்கு. எல்லாருக்கும் இந்த அரசியல திமுக வந்து அல்வா கொடுத்துட்டாங்க. அரசு ஊழியர்களுக்கு அங்கன்வாடி பணியாளர்லாம் காலமுறை ஊதியம் கொடுக்குறோம், நிரந்தரம் பணியாற்றுன்னு சொன்னாங்க. இது மாதிரி தற்காலிக பணியாளர் அனைவரையும் நாங்கள் நிர்வாக பணி சொன்னாங்க. எதையுமே செய்யாதனால இந்த ஆட்சி மேல வெறுப்புல இருக்காங்க மக்கள். அதனால இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வர நாடாளுமன்றத்தோடு ஒரு முன்னோடியாக அமையும். நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்ன கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு. கூட்டணியை பற்றியே நாங்க கவலையே படுறதில்லை. அண்ணா திமுக என்னைக்கும் கவலைப்பட்டதில்லை. அடுத்தவனை நம்பல, என் தன் கை தான் தனக்கு பலம். எங்க தொண்டர்கள் பலம் இருக்காங்க. அம்மா காலத்துல தலைவர் காலத்துல எல்லாம் தொண்டர்கள் கம்மி. அம்மா காலத்துல 1.5 லட்சம் பேர், இன்னைக்கு 1,50,00,000 பேர். அம்மா காலத்துல 1,50,00,000 பேர், இன்னைக்கு 2 கோடி பேர் இருக்கோம். 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இளைஞருக்கு பெருவாரி எங்க கட்சிக்கு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் அம்மாவும் அண்ணன் எடப்பாடியார் தான். மடிக்கணி கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, மகளிருக்கான மானிய விலையில ஸ்கூட்டர் கொடுத்தாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி காலத்தில் 18,000 ரூபா கொடுத்தாங்க. பிரசவ காலத்தில் குழந்தை பிறந்த உடனே அம்மாவுடைய பரிசு பட்டம் கிடைச்சது. 1 ரூபாய்க்கு தயிர் சாதம், 3 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி 2 ரூபா, 1 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம்னு கொடுத்தாங்க. அம்மா உணவும் கொடுத்தாங்க, அம்மா மினி கொடுத்தாரு. இப்படிலாம் கொடுத்ததுனா இளைஞர்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக அதிமுகவை பார்க்குறாங்க. அதனால அதிமுக தான் அடுத்த ஆளும். நாங்கள் நீங்க கூட்டணி இல்லைன்னு இந்த ஊடகங்கள்லாம் வருத்தப்பட வேணாம். வந்தா சேர்த்துக்கிறோம், வந்தாலும் நாங்கள் தான் தூக்கிட்டு போனோம், வந்தாதான் எங்களை கூட்டிட்டு நாங்கள் தான் அழைச்சிட்டு போனோம். அதனால எங்களுக்கு என்ன பலம், எங்களுடைய சுய பலம் தான். மக்கள் கையில் இருக்கு தலைவா. இதெல்லாம் இன்னைக்கே தானே, இன்னைக்கு இன்னும் அவர் இப்பதான் சொல்லியிருக்காரு. இன்னும் ஆரம்பிச்சு அவர் கொள்கை என்னன்றது இப்ப நேற்று ஒரு சில இதை கோழிட்டு காமிச்சிருக்காரு. இந்த பாருங்க, நாத்தாவை பாருங்க, இந்த பாருங்க, அந்த தங்கச்சி சொல்றது பாருங்க. இல்ல தலைவரே, எல்லாரும் அப்படிதான் எம்பி சொல்லுவாங்க. இப்ப வந்தவங்க என்ன சொன்னாங்க, எல்லாம் கட்சி ஆரம்பிச்சலாம் என்ன சொன்னாங்க, பாக்கியராஜ் கூட சொன்னாரு, நான் தான் உண்மையான எம்ஜிஆர் வாரிசு, அதனால நான் தான் கட்சி, என்னுடைய கட்சி தான் வரும். இந்த சொல்லிட்டாங்க. கமலஹாசன் சொல்ல, கமலஹாசன் இப்ப வாடகைக்கு விட்டாரு. உங்களுக்கு தெரியாதா செல்வகுமார் அவர் என்ன சொன்னாரு? மதுரையில தான்ப்பா கட்சி தொடங்கினாரு. நம்ம செல்வகுமாருக்கு நன்றி சொல்லணும்ப்பா. மதுரையில கமலஹாசன் நன்றி. அவரு உலக நாயகன், அதுல நாங்க மாற்று கருத்தே இது இல்லை. சிவாஜி கணேசனுக்கு கருத்து அப்புறம் சொல்லுதான் 150 ரூபா 150 அரிசி விற்கிதான்ப்பா. அத இங்க பாருங்க, இது நான் இந்த கமலஹாசன் சொல்லிக்கிறேன் தான், இருத்தா கொஞ்ச நேரம் பொறுத்தா. அது என்ன, மக்கள் நீதி மையம் வரும் சார். கொள்கை என்ன, ஊழலை ஒழிப்பேன், நாட்டில் தமிழ்நாட்டில் மக்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கிற மாதிரி நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நீதி கேட்டு இந்த தமிழக மக்கள் சுபிச்சமா வாழணும் அப்படின்னுக்கா கட்சி ஆரம்பிச்சு சொன்னாரா சொல்லியா? எப்பா சொன்னாரா சொல்லியாப்பா? சொல்லுப்பா செல்வகுமாரு, சொன்னீங்க சொன்னீங்க இல்லைங்க சொன்னீங்க. நீங்க எல்லாருக்கும் இந்த ஊடகங்கள்லாம் கேட்டீங்க, சொன்னாரு, கேட்டாங்க, ஊடகங்கள்லாம் கேட்டீங்க. அப்ப அவருக்கு சொன்னது வாசம். இன்னைக்கு என்ன, ஒரு தொகுதிக்கு தன் வாயை வாடகைக்கு விட்டாரு, வாடகைக்கு விட்டாரு. நான் உண்மையா இல்லையா? தன் படம் வெற்றி வரணும், தன் படத்துக்கு உதவி பண்ணாங்க. விக்ரம் படத்துல இருந்து ஒரு ஒப்பந்தம் ஆயிடுச்சு, போடாத ஒப்பந்தம் போட்டாங்க திமுகவுக்கு. அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அவருக்கு? அதனால தம்பி இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி ஒரு தமிழர், அதெல்லாம் எங்களுக்கு மாற்று எதுவும் இல்லை. இளைஞர், அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. அவர் கொள்கை இனிமேல் வரணும், கட்சி ஆரம்பிச்சு நடத்தணும், வைக்கணும். இதெல்லாம் கிளை வரைக்கும் இருக்கணும். ரசிகர்கள் மட்டும் எங்க இதுல தலைவர் எம்ஜிஆர் மன்றம் தான் அடிப்படை. ஆனா எம்ஜிஆர் மன்றம் மட்டும் காரணம் கிடையாது. ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கங்க, புரட்சி தலைவர் ஆட்சிக்கு மக்கள் எல்லாமே புரட்சி தலைவர் விரும்பினாங்க.
அவர் வர்றான்னா 12 மணி நேரம் 20 மணி நேரம் காத்து கடமாக சோத்த கட்டிக்கிட்டு அப்பெல்லாம் போய் வண்டி கட்டி கொண்டு போய் உசிலம்பட்டி திண்டுக்கல் இடைத்தேர்தல் எல்லாம் போய் காத்து கிடந்தாங்க முதல் நாள் இருந்து அடுத்த நாள் வரைக்கும். அப்படி ஒரு வரலாறுலாம் பார்க்க முடியாது. எங்க அம்மா வந்தாங்கன்னா காத்து கிடப்பாங்க. அந்த வரலாறுலாம் இல்லை. அதனால நீங்க அதெல்லாம் பார்க்கணும். அதிமுக என்றது வேறு, மற்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வேறு. தம்பி ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிச்சு எப்படி கொண்டு வராருன்னு இனி எதிர்காலம் தான் பதில் சொல்லணும். மக்கள் தான் சொல்ல, மக்கள் தான் நீதிமான்கள். ஆமா, ஏங்க நான் என்ன சொல்றேன், மதுரைக்கு யாரு இப்ப நாளைக்கே நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரைக்கு நல்லா செஞ்சா நான் பாராட்டுவேன். எனக்கு மதுரை மக்கள் வளர்ச்சி வரணும். மதுரை மக்கள் அந்த 40 ஆண்டு காலம் நிறையாத மாரியம்மன் தெப்பக்குளத்தை நிறைச்சு காட்டுறது எங்களுடைய ஆட்சி காலத்துல, என்னுடைய முயற்சியில ஏவி பிரிட்ஜ் அருகாமையில 20 கோடி ரூபாய்க்கு அண்ணன் எடப்பாடியார் தடுப்பணை கட்டி அப்புறம் அதுல கழிவு நீர் எல்லாம் கலக்கும்னு சொன்னதுனால, அன்னைக்கு இருந்த முதன்மை பொறியாளர் சொன்னதுனால 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா நாங்க முதலமைச்சர் கொடுத்தாரு. கொடுத்து கழிவு நீரே கலக்காத அளவுக்கு தண்ணியை கொண்டு போய் அங்க ஒரு பில்டர் மாதிரி இருக்கு. திருமலநாயக்கர் மன்னர் காலத்திலே அது உருவாக்கி இருக்காங்க 3 இடத்துல. நல்ல தண்ணி மட்டும்தான் கீழே போகணும், மண்ணெல்லாம் கீழே போயிடக்கூடாதுன்னு திருமலநாயக்கர் காலத்திலே அவர் காலத்திலேயே உருவாக்குனது. 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால 400 ஆண்டுகளுக்கு முன்னால உருவாக்குன அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க பில்டர் எல்லாம் அமைச்சு நல்ல தண்ணி போய் இருந்துச்சு, நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இன்னைக்கு மதுரையினுடைய மெரினாவாக இருக்கு. நான் முதல் கூட்டத்திலே உறுப்பினராக போய் பேசும்போது நம்முடைய விளம்பரத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னேன், செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் அவர்கிட்ட சொன்னேன், மதுரைக்கு இந்த மாதிரி மதுரை மக்களுடைய நீண்ட நாள் கனவு பொழுதுபோக்குக்காக தெப்பக்குளத்தை நிறைச்சிருக்கோம். நாங்க உங்க காலத்துல ஒரு லேசர் ஷோ போடுங்க, மக்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பா இருக்குன்னு சொன்னான். அது போடவே இல்லை. இன்னும் வருதுன்றாங்க, இன்னும் வரல. இப்ப திருச்சியில கூட போட்டிருக்காங்க, அது போடல. இப்ப அந்த லைட்டு அதை பாக்குற மக்களுக்கு வெளிச்சம் வேணுன்றதுக்காக நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் லைட்டு போட்டிருக்காரு. அதை பார்த்தேன். எல்லாருக்கும் மக்களுக்கு வெளிச்சமா இருக்கு. என்னத்தா நல்லது செஞ்ச பாராட்டணும்லப்பா. ஏன்னாப்பா மதுரைக்காரனுக்கு அதுதானப்பா தெரியும். எங்க மதுரைக்காரங்க வெள்ளுந்தியான மனசுக்காரங்கப்பா, நாங்க பாராட்டுறோம். அது மாதிரி எங்களையும் அவர் பாராட்டி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் தண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாராட்டினுங்க. தம்பிக்கு அந்த மனசு இல்ல. சரி, எங்களுக்கு மனசு இருக்கப்பா, நாங்க பாராட்டணும். இதை வச்சு இல்ல, நாளைக்கு வணிகவரித்துறை அமைச்சரே மதுரைக்கு ஏதாச்சும் 600 கோடியில் டைட்டில் பார்க் வரும்னு தங்கம் தென்னரசு சொன்னாரா இல்லையா? அறிவிச்சாங்க. மெட்ரோ ட்ரெயின் வரும்னாங்க. தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னாங்க தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது. அண்ணே நான் சொன்னேன், அண்ணே தம்பி தங்கம் தென்னரசு அவர்கள் மதுரைக்கு ஒரு தொழில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களை ஆகா ஓஹோ என்று மதுரை மக்கள்லாம் அவங்க பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். என்னை பாராட்ட வேணாம், அண்ணன் ராஜண்ண பாராட்டினா போதும், உறுதியாக எங்க முதலமைச்சர் தொடங்கி வைப்பார்னு சொல்லி 1 வருஷம் இப்ப அவர் அமைச்சர் பதவியே மாறி போயிடுச்சு. அதனால யாரு செஞ்சாலும் மதுரை மக்களுக்கு நல்லது செஞ்சா நாங்க பாராட்டுவோம். அதெல்லாம் தனிப்பட்ட முறை. லைட்டு போட்டதுக்கு மனம் திறந்து அவருக்கு போன் பண்ணி செல்ல போட்டு அவர் தொடர்பு கொண்டு, ஐயா தம்பி லைட்டு போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு நான் சகோதரர் அப்படின்னு. அனைய ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னார். அவருடைய பெண் தன்மையை அந்த இதுல காமிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுக்கு அரசியலுக்கு கம்மி இல்ல. இத மதுரை மக்களுக்கு செஞ்சதுதான். என்ன நான் தான் சொல்லிட்டேன், என்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டேன். அதெல்லாம் எதுவுமே எங்க பொதுச் செயலாளருக்கு என்ன தெரியும், என்னை பத்தி என்னுடைய இதை பத்தி தெரியும், அவர் என்ன செய்வார் என்னன்னு. அதுக்காக ஒருத்தர் நல்லது செஞ்சோம்னா பார்த்துட்டு சும்மா போக கூடாதப்பா. அது நம்மளுடைய என்னப்பா, எங்க எழுத்துல தானே வருது. நம்ம முதலமைச்சரே சொல்லுங்க, என்ன சீனி சக்கர சித்தப்பா எழுத்துல எழுதி நக்கப்பான்னு சொல்ற நம்ம முதலமைச்சர் தான் இந்த வார்த்தையை சொன்னார். சும்மா எழுத்துல இருந்து என்ன செய்ய. ஏற்கனவே துபாய்க்கு போனாரு. இன்னும் எந்த முதலீடு எத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க தொழிலாளர்கள். லூலு மகால் வருதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு வருஷம் என்ன, ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இன்னும் லூலு மகால் வரல, எதுவும் வரல.
எத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கினாங்க, ஒன்றும் வரல. இப்போ அங்கே உலக முதலீட்டாளர் மாநாட்டு இப்போ தானே நடத்தினார் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் தானே நடத்தினாரு. எல்லா உலகத்துல இருந்து, அப்போ ஸ்பெயின் இதுல இருந்து ஜெர்மன்ல இருந்து வரலேன்ட்டாங்களா? நீங்க அங்க வந்தா தான் நாங்க ஒப்பந்தம் போடுவோம்னு சொன்னாங்களா? என்னமோ அது ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காரு டாக்டர் கலைஞர், ஒரு கலை உலகத்துல வந்தவர், நம்ம முதலமைச்சர் கலை உலகத்துல வந்தவர், நம்ம இப்ப இருக்க உதயநிதி ஸ்டாலின் கலை உலகத்துல வந்தவர். அதனால நடிகர்கள் அதுல என்னமோ ஒரு நாடகம் தான், அது ஒரு அரங்கமா கூட இருக்கலாம். சார், இப்ப திரும்ப விஜய் இருக்கு அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல தான் அதிகமா எதிர்ப்புகள் இருக்கு விஜய்க்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இப்ப நீங்க ஒண்ணு நல்லா கரெக்டா நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா திமுக இந்த இளைஞர்கள்லாம் ஏற்கனவே திமுகவில் இருந்தவங்க, நிறைய ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள்லாம் திமுகவில் இருந்தவங்க. அவங்க எல்லாம் இப்ப கட்சி ஆரம்பிச்சோன்னா தனி கலங்கன்னு போயிருவாங்களே, இருக்கிறதும் போயிருமே, கூடாரம் காலி ஆயிருமேன்னு ஒரு வருத்தத்துல போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. சரியா? சரி, நன்றி, வணக்கம்.